வெல்கம் டு உசேன் மீடியா. நம்ம நோம்பு நேர இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு சென்னையில மண்ணடியில அங்கப்பநாயக்கன் தெரு எப்படி ஒரு ஃபேமஸான இடமோ, நம்ம கீழக்கரையில கமுதி பால் கடையில இருந்து அப்பாப்பள்ளி வரைய உள்ள ரோட்ல நம்ம கீழக்கரைக்குன்னு ஒரு தரமான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஸ்பாட்னே சொல்லலாம். மண்ணடி அங்கப்பநாயக்கன் தெரு அளவுக்கு இல்லாட்டி கூட கீழக்கரையில ஒரு தரமான ஸ்பாட்டு. நோம்பு நேரங்களில் தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன கடையில் என்னென்ன ஸ்நாக்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவா. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இங்க ஊர்ல தான் சஹர்ல எப்படி சாப்பாடு ரெடி பண்றீங்க? நாங்க பயிலு எல்லாரும் சேர்ந்து ரூம்ல ஆக்கி தான் சாப்பிட்றோம். வீட்டுல எல்லாரும் காக்கா குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க எல்லாரும். சரி, அதான் சஹருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். சோறு மட்டும் ஆக்கிடுவேன், தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சோறு ஆக்கிருவீல்லடா, பீஃப் ஊறுகா, மாசி ஊறுகா, கனவா ஊறுகா அந்த மாதிரிலாம் செய்யறாங்களே, அதை வாங்கி சைடு இது தொட்டுக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. ஊறுகா தொட்டுக்கிறதானடா முடியும், நான் ஊற்றி சாப்பிட்றது கேட்குறேன். இல்லைடா, இப்போ நம்ம வீட்டில் சோறாக்கினமாக்கு கிரேவி வைப்போம்ல, அதை பிணைஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து பீஃப் ஊறுகா, மாசி ஊறுகா, கனவா ஊறுகா அந்த மாதிரிலாம் சோத்துல பிணைஞ்சு சாப்பிட்டோமாக்கு நம்ம அந்த ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். நல்லா இருக்கும், வாங்கி ட்ரை பண்ணிப்பாரு. அப்படியா? அது எங்கே கிடைக்கும்? நம்ம ஊரில் கிடைக்குது அது. ஏன்னா உங்கள் ஊர்லேயே ஜே மசாலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹோம்மேடாக பண்ணிட்டு இருக்கிறாங்களே ஊறுகாய் இல்லாமல். வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிற எங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரிய மாட்டேங்குது. இவெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு தலைவா, அதுதான் அதை பற்றி நமக்கு தெரியல. நல்லா இருக்கு, வாங்கி ட்ரை பண்ணி பாரு, சூப்பராக இருக்கு. நான் ஏற்கனவே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பயிலு எல்லாரும். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கீழக்கரையில் ஜே மசாலாஸ் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து மாசி ஊறுகா, கனவா ஊறுகா, விரால் ஊறுகா, பீஃப் ஊறுகா இந்த மாதிரி ஹோம்மேடாக நல்லா டேஸ்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் டைம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல உள்ள கடை. இது என்ன காக்கா? சிக்கன் ரோலு, சிக்கன் சம்சாவா? சிக்கன் சம்சா எங்க இருக்குது? இந்த இருக்குதா பீஃப் சம்சா, சிக்கன் கட்லெட்டு, இது வெஜ் சம்சாவா? அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது வந்து இர்ஷாத் கடை. இர்ஷாத் கொஞ்சம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மகிட்ட என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன போடுறோம்? வெங்காய போண்டா இருக்கு, கட்லெட் இருக்கு, லாலிபப்பு, முட்டை போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இருக்கு, சிக்கன் ரோல் இருக்கு, சிக்கன் சம்சா, மட்டன் சம்சா, சிக்கன் ரோல், சிக்கன் ரோல், சிக்கன் சம்சா இருக்கு, இதுலயே மட்டன் சம்சா இருக்கு. சிக்கன் சம்சா, மட்டன் சம்சாங்க. மட்டன் சம்சா முடிஞ்சு. ரைட். சேமியா சிக்கன் லாலிபப் இருக்கு, சிக்கன் சேமியா சிக்கன், சிக்கன் சேமியா சிக்கன் இருக்கு, சிக்கன் டிக்கா இருக்கு, சிக்கன் டிக்கா, லாலிபப் இருக்கு. பாருங்க, சிக்கன் டிக்காவா, லாலிபப். இது என்ன? இது என்னது? இது சேமியா சிக்கன். இது அது சேமியா சிக்கன். ரெண்டு சேமியா சிக்கன். சேமியா. சரி சரி. இது லாஸ்ட் அவ்வளவு. லாஸ்டோட வெஜ் சம்சா, நார்மல் வெஜ் சம்சா. சரி சரி. எத்தனை மணிக்கு ஓபன் பண்றீங்க? 3:30 ஓபன் பண்ணுவோம். 3:30 வேற. சரி சரி. நல்லது காக்கா. என்னென்ன இது? என்ன காக்கா? சிக்கன் ரோல். இது டிஃபரெண்டா இருக்குது. வெறும் சிக்கன் மட்டன். சிக்கன் மட்டன், டிராகன் சிக்கனா? டிராகன் சிக்கன் மாதிரி. சரி சரி. ஓ, இது கட்லெட், சிக்கன் சம்சா, வடை, உளுந்து வடை, மட்டன் ரோல், மட்டன் சம்சா, மட்டன் சம்சா, மாசி சம்சா, மாசி சம்சா. இங்கே ப்ரிப்பேர் பண்ணி உடனே செல் பண்ணி எல்லாமே சூடா இருக்குது. சரி சரி. இதை கொஞ்சம் காட்டுங்க. இது வந்து டிராகன் சிக்கனு, சிக்கன் ரோலு, அங்க உளுந்து வடை, பருப்பு வடை, மட்டன் சம்சா, சிக்கன் சம்சா, மாசி வடை எல்லாமே இருக்குது ஆசாதாக்கா கடையில, இந்த பால் கடை கீழே, ஆவின் பால் கடை கீழே. அடுத்து வந்து சுலமேங்காக்கா பழக்கடை. நோம்புக்குள்ள இஃப்தாருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தர்பூசணி எங்க இருந்து வருது? மதுரை தர்பூசணி, அப்புறம் டிராகன் பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே இருக்குது. நோம்புக்குள்ள வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ, ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சிட்டி யூனியன் பேங்க் கிட்ட பருத்திகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். டெய்லி ஃப்ரெஷ்ஷா காய்கறி கூட இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போறது வந்து சிட்டி யூனியன் பேங்க் முன்னாடி உள்ள ஆயிஷா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற கடை தான். காக்கா வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருக்காப்ல. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிற சொல்லிடுங்களேன். சிக்கன் சம்சா, பீஃப் சம்சா, சிக்கன் ரோலு, பீஃப் ரோலு, கட்லெட்டு கொஞ்சம் காமிங்க. எல்லாம் வந்து ஆமா ஆர்வமா மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பக்கத்துலயே ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி, அடுத்து நம்ம போகக்கூடிய கடை வந்து ஹங்கிரி பேர்ட்ஸ். தமிழ் என்ன? பசி பறவையா? பசி பறவை. கொஞ்சம் கிட்ட வாங்க. இது சிக்கன் ரோலு, சிக்கன் சம்சா, வடை, பின்னாடி வந்து கறி வடை. இது என்ன சொன்னா? கட்லெட்டா? கட்லெட் ரொம்ப
ரொம்ப ஒரு பெரிய பிக் சைஸ்ல இருக்குது. எல்லாமே வந்து பாக்ஸ்ல வச்சிருக்கிறாங்க அடைச்சி. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. எல்லாம் ஸ்பெஷல் தான். பசி பறவை கடை பேர் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. நம்ம கமுதி பால் கடையிலேருந்து அப்பாவள்ளி வரை உள்ள ஸ்நாக்ஸ் கடைகளெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். மண்ணடிலாம் கவர் பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய இது நம்ம ஊரை நம்ம தானே கவர் பண்ணணும். அதான் எடுத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. சொல்லே வேலையில அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பரக்கத்தான ஊர். இன்ஷா அல்லாஹ் நல்லா சிறப்பா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் இளைஞர்கள் அதெல்லாம் அவரு நல்ல ஒரு எல்லாமே ஆமா ஃபீல்டு ஒர்க். வாங்க இங்க வாங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப சமூக நல்ல ஒரு 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 இலக்கல்ல ஒரு ஒரு முக்கியமான ஆள். ஆனா யாருக்கும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல பிள்ளை, ஒரு கலாசாரம் தான் இவர் தான் முன்னுக்கு நிற்பாரு. இவர் உண்மையிலேயே ஒரு இவருக்காண்டி எல்லாரும் துவா செய்யுங்க. ஒரு நல்ல பிள்ளை. ஆமா நல்ல பிள்ளை. சரி மேம். இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் பார்த்தோம். இப்போ வந்து சகருக்கு தேவையான ஐட்டம் தான் நம்ம பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சன் சீ ஃபுட்ஸ். நம்மகிட்ட என்னென்ன மீன் இருக்கு அப்படிங்கிற நம்மள்ட்ட வஞ்சரா, விராலு, கிழக்க, நெத்திலி, கனவா, கம்பெனி இறாலு எல்லாமே நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சீலா மீன் உட்பட சீலாமே எல்லாமே நம்ம தூண்டில கிலோ எப்படி போயிட்டு இருக்கு? கிலோ 1100 1000 ரூபா போயிட்டு இருக்கு. 1100 1000 போயிட்டு இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ் தான். ஆமா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் வருது. கீழக்கரை தூண்டி மீன் நம்மள்ட்ட வரது எல்லாமே. சரி சரி சரி. கும்பலாலாம் எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசேன். 15 கிலோ சீலா மீன் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வெட்ட போறோம். வெட்டுங்க பண்ணுங்க. தலையும் தனியா வாங்கிட்டு போவாங்க. ஆமா தலையை தனியா வாங்கிட்டு போவோம். எல்லாமே நம்ம தூண்டில பிடிக்கிறதா. சரி சரி சரி. ஒரு 2 பீஸ் மட்டும். சரி பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். எல்லாத்தையும் காமிங்க. அப்போ சட்டர் பை. சரி சரி சரி. அடுத்து வெப்ப கடைக்கு முன்னாடி வந்து விரால், 2 வெரைட்டி ஆஃப் விரால் வந்து ஒரு சின்னது ஒன்று பெருசு. என்ன கிலோ எவ்வளவு? 400 500 2 வெரைட்டி ஆஃப் விரால் இருக்குது. வாங்கி சகருக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பெரிய விராலாக தான் இருக்குது. சகருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி உள்ள மீன் கடை விராலு, சீலாமி, கனவா, சீலாமிலாம் வெட்டி போட்டுக்கிறாங்க. நல்ல பெரிய 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 சீலாமி, பெரிய விரால்லாம் இருக்குது. வாங்கி சகருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் பச்சைப்பழ மாமா தான் ஒன் மேன் ஆர்மியா உட்காந்துட்டு இருக்காப்ல சோலோவா. நம்மகிட்ட என்னென்ன ஸ்பெஷல் மாமா? ஸ்பெஷல் ஐட்டங்கள் என்ன இருக்குது? கருவாட்டை, மஞ்சள் சோறு, கருவாடு இல்ல இதுல இங்க சொல்லுங்க. இங்க ஸ்பெஷல் ரோலு, வடை, கறி வடை தான் வளரும். கறி வடை தான் வைப்பா ஸ்பெஷல் ரோலு. கறி வடை இருக்குது. சம்சா, கறி சம்சா இருக்குது. ஒல்லு மட்டன் தான். பீஃப்ங்கிற வார்த்தை இங்க இல்ல. சிக்கன் மட்டன் தான். சிக்கன் மட்டன் அவ்வளவுதான். ரைட். இருக்கு. ரொம்ப சௌரியம் தான். லெப்ப கடைக்கு முன்னாடி இருக்கு. லெப்ப கடை தான் இது. லெப்ப கடை தான். ரைட். லெப்ப கடைய ஒரு 2.0 தான். இப்போ பேங்க் முன்னாடி உள்ள கடைகளெல்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ அங்கிட்டு வந்து ஒரு 2 கடை அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பீஸா பேக்கரி ஒன்று, அதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று. அதை மட்டும் கவர் பண்ணி முடிச்சிடும். அடுத்து ஈவினிங் டைம்ல பாம்பே பானிபூரி போடுற நம்ம வந்து கடையில இப்போ ஈவினிங் வந்து வடை விற்கிறாங்க. நோம்பு திறக்கிறதுக்கு உண்டான வடை போண்டா. காமி உள்ள போய் காமி. நோம்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு நீங்க இங்க வாங்கிக்கலாம். சரிக்காக்கா. நம்ம லாஸ்டா நம்ம கமுதி பால் கடைக்கு முன்னாடி லாஸ்டா இந்த ரோட்லயே லாஸ்டான ஒரு கடை வந்து பீஸா பேக்கரி. பீஸா பேக்கரி வந்து பேக்கரி ஐட்டம் மட்டும் இல்லாம நோம்புல எப்பயுமே வழக்கமா இஃப்தாருக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க. இப்போ அங்கதான் நம்ம வந்திருக்கிறோம். உளுந்தோட பருப்போட இது பர்கரா, சிக்கன் ரோலு, எக் ரோலு, வேற வெஜ் ரோலு, சோமஸ் முடிஞ்சா? உங்க சோமஸ் தான் பெருசுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதான் பார்க்கலாம் தானே. முடிஞ்சா இதுல? சரி சரி. இதை கொஞ்சம் காட்டுங்க. ஆமா எல்லாமே அங்க உங்க உள்ளே ரெடி ஆகுது பாருங்க. சரி 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 ரைட். அடுத்து ஆப்போசிட்ல உள்ள கடை ஹத்திம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். பரமேசங்க. ஹத்திம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ஈசி ஜெராக்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே இப்போ வடை, சிக்கன் ரோலு, 2 ரோலு, 2 வெரைட்டி ஆஃப் ரோலு. இது என்னது? கட்லெட்டு பிரம்மாண்டமாக இருக்கு. அப்புறம் ரெட்டடி சிக்கன் பா போட்டு ஏன்பா குழப்புறிய? சரி பரவாயில்ல. ரெட்டடி சிக்கன் ஏன் டிஃப்ரெண்டாக இருக்குது. இதுவரை இது பார்க்கவே இல்லை. வந்ததுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண கடையிலேருந்து இது நம்ம பார்க்கவே இல்லை.
சரி, டிஃப்ரெண்டான ஐட்டமா இருக்குது. கேண்டி சிக்கன் இருக்கு, எல்லாமே காக்கா உள்ளது போட்டுருக்காப்ல. சரி சரி சரி, ஓகே, டன். இதை காமிங்க. நம்ம அப்பா பள்ளியில இருந்து கமுதி பால் கடைக்கு முன்னாடி உள்ள பீசா பேக்கரி வரை நம்ம காமிச்சாச்சு. என்னென்ன கடை இருக்கு, ஸ்நாக்ஸ் கடையும் காமிச்சிருக்கிறோம், மீன் கடை, அப்புறம் பழக்கடை, எல்லா கடையுமே நம்ம காமிச்சிருக்கிறோம். இதுதான் நம்ம இந்த ரோட்ல உள்ளது. இனி வந்து நம்ம மெயின் ரோட்ல உள்ளது வள்ளல் சீதகாதி சாலை, நம்ம பஜார்ல இருந்து கடற்கரை வரைய உள்ளதை வந்து பார்ட் 2ல பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ நமக்கு எடுத்து கொடுத்த இஸ்மாயில் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பர்னாஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, ரவுஃப்